நண்பர்களே, நம்ம பார்க்க போற இந்த நிறுவனம் ஆஸ்ட்ரோனியா ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நிறுவனம் சண்டிகர்ல இருந்து செயல்படக்கூடிய நிறுவனம். தலைமை அலுவலகம் சண்டிகர். மேனுஃபேக்சரிங், நம்மளுடைய ஆராய்ச்சி கூடம் மற்றும் உற்பத்தி கூடம் எல்லாமே ஹரியானாவில் இருக்கு. இந்த நிறுவனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆஸ்ட்ரோனியா ஒன் லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய தாய் நிறுவனம், நம்ம பார்க்கக்கூடிய ஆஸ்ட்ரோனியா ஒன் பிரைவேட் லிமிடெட் தாய் நிறுவனம் ஆஸ்ட்ரோனியா ஒன் லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க பார்மசூட்டிக்கல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது தேர்ட் லேபிளிங், மற்றவர்களுக்கு அவங்களுடைய பிராண்ட்ல ப்ராடக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல டாப் 10 கம்பெனிகள்ல ஒரு கம்பெனியா நம்மளோட ஆஸ்ட்ரோனியா லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்கு. எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், அதாவது கேப்சூல்ஸ் ஆகட்டும், டேப்லெட் ஆகட்டும், ஏரோசால்ஸ் ஆகட்டும், ஷாம்பு, சோப்பு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட அலோபதி பிளஸ் நியூட்ராசூட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல தயாரிக்கக்கூடிய ஒரு 6 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஃபேக்டரி நம்ம நிறுவனத்துடைய ஃபேக்டரி. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகள்ல இருக்கக்கூடிய லீடிங்கான பார்மசூட்டிக்கல் கம்பெனிகளுக்கு அவங்க விரும்புகிற பிராண்ட்ஸ்ல ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது மெடிசின்ஸ் பிளஸ் நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 53 பிராண்டுக்கு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றாங்க அவங்களுடைய பிராண்ட்ல. அதுல கெப்லர், ஏர்ன்ஸ், பிஎல், பிசிகே இதெல்லாம் வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல லீடிங்கான பிராண்ட்ஸ். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 53 பிராண்டுக்கு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய முதன்மையான வேலை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய மிஷினரிஸ் எல்லாமே உலக அளவில் பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள்ல இருந்து வாங்கப்பட்ட, இன்னைக்கு அளவுல ஹை டெக்னாலஜி மிஷின்ஸ், அது நம்மளோட லேப்ல யூஸ் பண்ணக்கூடிய மிஷினாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்என்டில யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே ஹை டெக்னாலஜி மிஷின்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிட்ட எல்லா வகையான ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ற அளவுக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஃபெசிலிட்டி ஃபேக்டரிஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஃபேக்டரி வந்து நம்ம எப்போ வேணும்னாலும் யார் வேணும்னாலும் விசிட் பண்ற அளவுக்கு ஒரு ஓப்பனான ஒரு ஃபேக்டரியா வச்சிருக்காங்க. நம்மளோட பிராண்ட்ஸ்ல ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு பிளஸ் தேர்ட் லேபிளிங் பண்றதுக்கு இந்த ஃபேக்டரிக்குன்னு சில குவாலிட்டி கண்ட்ரோல்ஸை மெயின்டைன் பண்றதுனால உலக அளவில் இருக்கக்கூடிய சர்டிபிகேஷன்ஸை இவங்க வாங்கியிருக்காங்க. ஐஎஸ்ஓ, சிஇ, பீட்டா, வேகன், யுஎஸ்டிஏ, அலால், இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்டிபிகேஷன்ஸ். அதுல எஃப்டிஏ, அமெரிக்கன் ஃபுட் அண்ட் அடல்ட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு ஒரு உலகத்தரமான சான்றிதழும் இருக்கு. மெயினா இந்த 2 சர்டிபிகேஷன்ஸ், ஒன்னு ஃபுட் சப்ளிமெண்ட், அதாவது நியூட்ராசூட்டிக்கல் அப்படின்னா எஃப்டிஏ உலகத்துல சிறந்தது. அதே மாதிரி நம்மளோட பர்சனல் கேர் ப்ராடக்ட்களை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா வேர்ல்டுல தி பெஸ்ட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஈகோசெட். நம்மளோட ஆஸ்ட்ரோனியா லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி இதுவரை பிரைவேட் லிமிடெடா இருந்தது. வருகிற டிசம்பர்ல இருந்து நம்மளோட கம்பெனி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா கன்வெர்ட் ஆகுது. இந்த கம்பெனிக்குன்னு நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கடந்த ஒரு 2024 இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங்ல டாப் 10 மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதாவது தேர்ட் லேபிளிங் பண்ணக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள்ல ஆஸ்ட்ரோனியா லேப்ஸ் பிரைவேட் லிமிடெடும் ஒன் ஆஃப் த கம்பெனியா செலக்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம கம்பெனிக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருந்தாலும் நாம இப்ப பார்க்க போற டிவிஷன் அப்படிங்கிறது ஆஸ்ட்ரோனியா லேப்ஸ் லிமிடெட் ஒரு சிஸ்டர் கன்சர்ன் தான் ஆஸ்ட்ரோனியா ஒன் பிரைவேட் லிமிடெட். இது நம்மளுடைய டைரக்ட் செல்லிங் டிவிஷன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் லெவல்ல நியூட்ராசூட்டிக்கல்ல கை தேர்ந்த நிறுவனங்கள் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரின்சிபல்ல கடைபிடிப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு பிரின்சிபல் அப்படிங்கிறது இருக்கும். உதாரணமா ஆம்பே ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி, அவங்களுடைய பிரின்சிபல் என்ன? நியூட்ராசூட்டிக்கல்ல அவங்களுடைய பிரின்சிபல் எப்படின்னா, அவங்க பிரின்சிபல் வந்து ஊட்டச்சத்துக்கள், எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அவங்க கிட்ட இருக்கும். டிஎக்ஸ்என் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேனோடர்மா, அதான் அவங்களுடைய பிரின்சிபல். அவங்க யூஸ் பண்ற பேஸ்ட், ஈவன் நாப்கின் வரைக்கும் கேனோடர்மா மிக்சிங் தான் அவங்ககிட்ட இருக்கும். இப்போ மற்றபடி உலக அளவில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட், இப்போ ஹெர்பாலைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய பிரின்சிபல் வந்து வெயிட் லாஸ், புரோட்டீன் அண்ட் வெயிட் லாஸ்.
இந்த மாதிரி எல்லா கம்பெனிகளுக்கும் இப்ப எஃப்எல்பி ஃபாரெவர் லிவிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆலிவேரா அவங்களுடைய கான்செப்ட், அதான் அவங்களுடைய பிரின்சிபல். இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பேஸ்ட், சோப்பு, ஈவன் வந்து குறுக்குமீன் வரைக்கும் ஆலிவேரா இல்லாம ஒரு ப்ராடக்ட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பிரின்சிபல்ஸ். இந்த மாதிரி பிரின்சிபல் இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது மினிமம் கேரண்டி, அவங்க வந்து எதை நோக்கி போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆஸ்டோனியா ஒன் பிரைவேட் லிமிடெட்ல ஒரு பிரின்சிபல் கண்டிப்பா ஃபாலோ பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அந்த பிரின்சிபலுடைய பேர் வந்து ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ். உலகத்திலேயே இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி நம்மளுடைய ஆஸ்டோனியா மட்டும்தான். இவங்களுக்குன்னு பிரத்யேகமான ஒரு இந்தியன் கம்பெனி. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான பிரின்சிபலோட இயங்கக்கூடிய கம்பெனிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனிகளா இருக்கும். இந்தியன் கம்பெனிகள்ல இந்த மாதிரியான ஒரு கோர் பிரின்சிபல் நீங்க பார்க்க முடியாது. ஆனா ஒரு இந்தியன் கம்பெனி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு கோர் பிரின்சிபலோட வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான 5 பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணின ஒரு கோர் பிரின்சிபல் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே ஊட்டச்சத்து நிறுவனம் நம்மளோட ஆஸ்டோனியா லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோர் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க அதாவது கேப்சூல்ஸ், டேப்லெட்ஸ், இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்களை இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஊட்டச்சத்துலையும், ஒவ்வொரு கேப்சூல்ஸ்லயும் அல்லது ஒவ்வொரு டேப்லெட்லயும் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை இன்பில்டா வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ இன்னைக்கு உலக அளவுல எல்லாருடைய நாலேஜும் எல்லாருடைய போக்கஸும் எங்க இருக்கு அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அதை பேஸ் பண்ணின கட் ஹெல்த், நம்மளுடைய குடல் சார்ந்த ஆரோக்கியத்தை தான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அப்போ எல்லா கம்பெனிகள்லுமே ப்ரோபயோட்டிக் அப்படிங்கறத ஒன் ஆஃப் த ப்ராடக்டாவோ அல்லது ஒரு பிரைமரி ப்ராடக்டாவோ கொடுக்குறாங்க. ஆனா நம்மளோட கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, நம்மளோட கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ப்ரோபயோட்டிக் அப்படிங்கறத ஈச் அண்ட் எவ்ரி கேப்சூல்ஸ்லயும் எவ்ரி டேப்லெட்ஸ்லயும் இன்பில்டா கொடுக்குறாங்க. மினிமம் 5 மில்லியன் ப்ரோபயோட்டிக்ஸ் மினிமம் ஒரே ஒரு டோஸ்ல நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா கேப்சூல்ஸ்லயும் எல்லா டேப்லெட்ஸ்லயும் நம்மளோட ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது இன்பில்டா இருக்கும். இதனோட பர்பஸ் என்ன? ப்ரோபயோட்டிக் இருக்க வேண்டிய பர்பஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய குடல் ஆரோக்கியம். ப்ரோபயோட்டிக்கோட இன்னைக்கான தேவைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், இந்த பழக்க வழக்கத்தினால நம்மளுடைய குடல்ல இயற்கையாக இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுடைய காலனிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வர்றதுனால நமக்கு பல விதமான ஊட்டச்சத்து குறைபாடுகளும் டைஜஷன் சார்ந்த பிரச்சனைகளும் நம்ம எதிர்கொள்றோம். இதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்க வேண்டியது குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு. அப்ப குடல் சார்ந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தினா மட்டும்தான் நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் சரி, அல்லது நாம சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய குடல் நேரடியாக ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்க போறது இல்லை. இத நம்மளுடைய குடலுக்கு தேவையான அளவுக்கு, நம்மளுடைய செல்கள் கிரகிக்கக்கூடிய அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை மாத்தி கொடுக்கணும், உடைச்சு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை யார் பார்க்கறாங்க அப்படின்னா, நம்ம குடல்ல இயற்கையாக இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள். இந்த நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊட்டச்சத்துக்களை சாப்பிட்டாலும் சரி, அல்லது உணவுகள் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களையும் அது கிரகிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான பண்பு. அதை நம்மளுடைய ஒவ்வொரு கேப்சூல்ஸ்ல மெயின்டைன் பண்றது நம்ம கம்பெனியுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ரெண்டாவது பிரின்சிபல், நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய செல்களை டேமேஜ் பண்றதுல இருந்து காக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், சிறப்பு வாய்ந்த ஊட்டச்சத்து. இது பல காய்கறிகளையும் சில தானியங்கள்லையும் சில ஹெர்பல்ஸ்லையும் மிகுதியா இருக்கு. இதை தேடி தேடி தான் நம்ம எல்லாம் சாப்பிடுறோம். எந்த உணவுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அந்த உணவை நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய செல் டேமேஜ்ல இருந்து பாதுகாக்க முடியும். அப்போ மற்ற நிறுவனங்கள் இதை ஒரு பொருளா, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஜூஸாவோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கேப்சூலாவோ கொடுக்குறாங்க. பட் இதனுடைய முக்கியத்துவம் கருதி நம்மளோட ஆஸ்டோனியா ஒன் பிரைவேட் லிமிடெட் நம்மளுடைய கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி கேப்சூல்ஸ்லயும் டேப்லெட்ஸ்லயும் நம்மளுடைய ஆர்கனுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை இன்பில்டா கொடுத்துருக்காங்க.
லங்ஸுக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அதை கொடுக்குறாங்க. கிட்னிக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அதை ப்ரொவைட் பண்றாங்க. நம்மளோட ஹார்ட்டுக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அதை ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நம்ம ப்ராடக்ட ஊட்டச்சத்துக்களை ஃபார்முலேட் பண்ணும்போது அந்தந்த பிரத்யேகமான உறுப்புகளுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அதை ப்ரொவைட் பண்றது சிறப்பான விஷயம். மூணாவது, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, ஆயுர்வேதா ஹெர்பல்ஸ்ல இருந்து ஊட்டச்சத்துக்களை பிரிச்சு எடுத்து காம்பினேஷன்ல கொடுக்கிறது தான் இன்னைக்கான ட்ரெண்டா இருக்கு. பட் நம்மளுடைய நிறுவனம் அதுக்கு மேல ஒரு படி போய் இந்த ஊட்டச்சத்துக்கள், நிரூபிக்கப்பட்ட ஆயுர்வேத ஊட்டச்சத்துக்கள்ல ஹை கான்சன்ட்ரேட்டட் ஊட்டச்சத்துக்கள் எதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் பேட்டன்டா இருக்கு, இதை மட்டுமே பிரிச்சு எடுத்து அதுல வேர்ல்டுல நம்பர் 1 இன்கிரியன்ஸை மட்டும் நாம ப்ரொவைட் பண்றது தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்வகந்தால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் அஸ்வகந்தாவோட எக்ஸ்ட்ராக்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளுடைய கம்பெனி அஸ்டோனியா 1 அந்த அஸ்வகந்தால ரூட்ல இருந்து மட்டும் பிரிச்சு எடுத்து அதை பேட்டன்ட் பண்ணிருக்கக்கூடிய KSM 66 அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அஸ்வகந்தாவிலேயே மருத்துவ குணம் வாய்ந்த விட்டாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்கிரியன்ட்டை மட்டும் தான் நாம யூஸ் பண்றோம். அப்போ விட்டாமினுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது 5%. இதுதான் வேர்ல்டுலயே ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய விட்டாமின். இத KSM 66 அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துல இருந்து மட்டும் நம்ம வாங்கி பயன்படுத்துறது எதுக்காக அப்படின்னா, இது ஒரு சாம்பிள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸும். அர்ஜுனா அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அர்ஜுனைன் அப்படிங்கிற கான்சன்ட்ரேட்டட் வந்து 80% வரைக்கும் இருக்கக்கூடிய அர்ஜுனைன் நம்ம பயன்படுத்துறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஹெர்பல்ஸ்ல இருந்தும் அதுல ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய, மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றது. இது ஒரு ஆயுர்வேதா ஹீலிங் ப்ராப்பர்ட்டி. நம்மளுடைய லங்ஸுக்குனா அல்லது நம்மளோட கிட்னிக்குனா நம்மளுடைய ஹார்ட்டுக்குனா என்னென்ன மாதிரியான ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தேவையோ அதுல ஹையர் கான்சன்ட்ரேஷன் பயன்படுத்துறது தான் அஸ்டோனியாவுடைய சிறப்பு. 4வது பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு கேப்சூல்ஸ்லயும் ஒவ்வொரு டேப்லெட்ஸ்லயும் நமக்கு தேவையான, நம்ம சாப்பாட்டுல கிடைக்காத விட்டமின்ஸும் மினரல்ஸும் கான்சென்ட்ரேட்டடா ஃபில் பண்றதுதான் அடுத்த 4வது பிரின்சிபலா வச்சிருக்கு. நம்ம உணவை சமைச்சு சாப்பிடும்போது பெருவாரியான விட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்ம ஃபுட்டை ஹீட் பண்ணும்போது டிசால்வ் ஆகி போகுது. அதனாலதான் நமக்கு நியூட்ரிஷனல் பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமா ஏற்படுது. இன்னைக்கு இன்ஆர்கானிக் ப்ரொடியூசர்ஸ் அதிகமா வந்ததுனால இன்னைக்கு மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய காய்கறிகள்லயோ நம்மளுடைய பழங்கள்லயோ கிடைக்கிறது இல்ல. இதெல்லாம் செப்பரேட்டா வெளியில இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் நாம இருக்கோம். நம்மளுடைய எல்லா வகையான கேப்சூல்ஸ்லயும் எல்லா வகையான டேப்லெட்ஸ்லயும் விட்டமின்ஸும் மினரல்ஸும் ஒரு பார்ட்டா நமக்கு இருக்கு. அப்ப பாருங்க, நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு போட்டுதான் இந்த ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸை பில்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது 5வதா நம்ம கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு விஷயம் ஜெனடிக்கல் இன்ஜினியரிங். நம்மளுடைய ஜீன் லெவல்ல ஒர்க் பண்ணக்கூடிய, நம்மளுடைய ஜீனையே மாத்தி அமைக்கக்கூடிய ஃபார்முலாவை தான் இந்த கடைசி ஃபார்முலாவா யூஸ் பண்றாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்டும் ஜீன் லெவல்ல ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஒரு அபரிதமான ஒரு மாற்றத்தை நம்மளுடைய பாடியில கொடுக்கறது தான் இந்த ப்ராடக்டுடைய முக்கியமான வேலை. இந்த மாதிரி ஒரு 5 வகையான பிரின்சிபல்ஸை ஒன்னு சேர்த்து கேப்சூல்ஸும் டேப்லெட்ஸும் பண்றதுனால நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு நாலேஜபிளான ப்ராடக்ட்ஸா இருக்கு. இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியாவில் மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல இதுல யாரெல்லாம் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களோ, என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை இது வரைக்கும் ஹியூமன் ட்ரையல் மூலமாகவோ கிளினிக்கல் ட்ரையல் மூலமாகவோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே நாம சோர்ஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஸ்பெஷல் ஃபார்முலேஷன்ஸா நிறைய வகையான சப்ளிமெண்ட்ஸை நாம தயாரிச்சு கொடுக்குறோம். அதோட மட்டும் இல்லாம உலக அளவுல கிளினிக்கலி ப்ரூஃப் பண்ண நிறைய ஃபார்முலேஷன்ஸ், டைரக்ட் ஃபார்முலேஷன்ஸை அதனுடைய பேட்டர்னை மட்டும் எடுத்து இந்தியாவில் நமக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம உள்ள கொண்டு வரோம். அதுல ஒரு ப்ராடக்ட் தான் ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணிட்டோம். பட் ப்ராடக்ட் வந்து இன்னும் ரீச் ஆகல. அதுல ஒரு ப்ராடக்ட் N1 அப்படிங்கிற பிராண்ட்ல ஒரு ப்ராடக்டை நம்ம கொடுக்குறோம். அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேவிட் சிங்க்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயாலஜிஸ்ட், ஒரு ஆஸ்திரேலியன் பயாலஜிஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இவர் தான் ஒரு NAD அப்புறம் NAD பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜெனட்டிக்கல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்கிரியன்ஸை உலகத்துக்கு முதல் முறையாக இன்ட்ரோடியூஸ் பண்ணவர்.
இவருடைய ஃபார்முலா பிரகாரம் இவருடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஏஜிங் ப்ராசஸ ஸ்லோ பண்ணி அவங்க இளமையை தக்க வைக்கிறத பார்க்க முடியும். இதுக்கு முதல் டெஸ்டிமோனி அப்படின்னா நம்மளுடைய சயின்டிஸ்ட் டேவிட் சிங்லர் தான். நீங்க நண்பர்களே, நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த படம் அப்படிங்கிறது லெப்ட்ல இருக்கிறது அவருடைய பழைய படம். பழைய படம் அப்படின்னா அவருக்கு இப்ப ஏஜ் 55, 1969 பிறந்து இன்னைக்கு அவர் 55 வயதான ஒரு சயின்டிஸ்ட். நீங்க ரைட் சைட்ல பாக்குறது அவருடைய ஏஜிங் ப்ராசஸ குறைச்சு இன்னைக்கு ஒரு 30-35 வயசு தோற்றத்துல இருக்காரு அப்படின்னா அதுதான் இவர் கண்டுபிடிச்ச இந்த ஆன்டி ஏஜிங் ஃபார்முலாவுடைய சக்சஸ். இதை யாரோ விலங்குகளுக்கு கொடுத்தோ முயலுக்கு நாய்க்கு கொடுத்தோ அவர் செக் பண்ணல. இவர் செக் பண்ணினது, இவர் ப்ரூஃப் பண்ணிடுது, இவருடைய பயாலஜிக்கல் பாடியை அவர் ஒரு டெஸ்டிமோனியா மாத்தி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இந்த மாதிரி எப்படி நாம ஆன்டி ஏஜிங்க பண்ண முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சார். நம்மளுடைய லைஃப்ல ஒரே ஒரு உண்மை, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிறந்துட்டோம், பட் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிறது உண்மை. இந்த நேச்சரை யாராலும் மாற்ற முடியாது, கண்டிப்பா மாற்ற முடியாது. பட் நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் போக 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 கடந்து போக போக நம்மளுடைய பாடியில ஏஜிங், அதாவது வயதாகும் தன்மை அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போகும். ஒரு காலகட்டத்துல இந்த உடல் இயங்க முடியாத சூழ்நிலைக்கு போயிடும். பட் இதை யாராவது தடுக்க முடியுமானா கண்டிப்பா தடுக்க முடியாது. ஆனால் இந்த வயதாகும் தன்மையை குறைக்க முடியும். இப்போ நம்மளுடைய மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 120 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த 120 ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சோசியல் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 65 இருந்து 70 வயசுக்குள்ளார முதுமை அடைஞ்சு அவர் இறக்கும் தருவாய்க்கு போயிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். இதுல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியுமானா நமக்கு மிக வேகமாக வயதாகக்கூடிய தன்மையை நமக்கு எல்லாம் இப்ப கிடைக்கக்கூடியது 50% ஆயில் மட்டும் தான். 120 வருஷம் வாழ வேண்டியவங்க 60 to 70 வயசு தான் வாழக்கூடிய சூழல்ல இருக்கும். அப்போ நமக்கு ஒரு வருஷம் கடந்து போனால் 2 வருஷம் பின்னாடி போக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். பட் இந்த பயாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது, அதை உட்கொள்ளும் போது நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்லோவாகிறத பார்க்க முடியும். இதுதான் இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள்ல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இன்னைக்கு வயதான தோற்றத்தை இளமையான தோற்றமாக தொடர்ந்து நிலைநிறுத்திருக்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸ பார்க்க முடியும். இது நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்ண பிக்சர்ஸ் கிடையாது. டேவிட் சிங்கிளுடைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணக்கூடிய செலிபிரிட்டிஸ் அண்ட் விஐபிஸ் உடைய புகைப்பட ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்றாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. இது டேவிட் சிங்கிளுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடிய பிஃபோர் ஆஃப்டர். இந்த மாதிரி ஒரு ஆன்டி ஏஜிங்க நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதே சேம் ஃபார்முலாவில் நாம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றோம். N1 அப்படிங்கிற பிராண்ட்ல உலக அளவுல நிரூபிக்கப்பட்ட கிளினிக்கலி ப்ரூஃப் பண்ண நிறைய இன்கிரியன்ட்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் குறைஞ்சு நம்மளுடைய ஜீன் லெவல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு இளமையான தோற்றத்தையும் உள்ளுறுப்புகள் அதனுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் போல நம்மளுடைய உள்ளுறுப்புகளை மாத்துறதுக்கான ஒரு ஃபியூலாவும் இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுது. இதை நம்ம தொடர்ந்து 1 or 2 years நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகி நாம எப்போதும் இளமையான தோற்றத்துல இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல் ஆகுது. இது ஒரு மருந்தோ அல்லது ஒரு நோய்க்கான தீர்வோ அல்ல. நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ, நம்மளுடைய வயதாகும் தன்மையை நிறுத்தி ஸ்லோ பண்ணி நம்மளுடைய உண்மையான ஏஜை குறைச்சு நம்மளை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை தான் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுக்குது. இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது எத்தனை காலம் இதை நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இதனுடைய பெனிஃபிட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் இது கூடிக்கிட்டே போகும். இந்த மாதிரியான ப்ராசஸ் நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே விரும்புறது ஏஜிங் ப்ராசஸ தள்ளி போடணும். அவங்க கிட்ட எவ்வளவோ பணம் இருக்கு, அதெல்லாம் யாருக்கும் யூஸ் ஆக போறது இல்லை. நம்மளுடைய லக்ஸூரியஸ் கார் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு பெரிய வீடு வாங்குறதுக்கோ அது யூஸ் ஆகும் போலிய நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் தள்ளி போடுறதுக்கு அது யூஸ் ஆகிறது இல்லை. இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கு. இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் மரைன் கொலஜன். இதுவும் ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் தான்.
வேர்ல்டுல வந்து இன்னைக்கு ஒரு அவேர்னஸ், பெரிய அவேர்னஸ், ரொம்ப எளிமையான ஒரு அழகான ஒரு ப்ராடக்ட்டை இன்னைக்கு உலகம் வந்து லைக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா அது கொலாஜன் தான். கொலாஜன் எதுக்காக அப்படின்னா நம்மளோட பாடியில புரோட்டீன் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை, அதாவது புரோட்டீன் பேஸ் பண்ணின உணவுகள்ல கொலாஜன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாடி சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட். அது சிந்தசைஸ் அது ஜென்ரலா நம்மளோட பாடி வந்து சிந்தசைஸ் பண்ணும், அதை வந்து உருவாக்கும். அந்த மாதிரி உருவாக்கும் போது நம்மளுடைய இளமை காலங்கள்ல இருந்து அப் டு 20 இயர்ஸ் வரைக்கும் இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நார்மல் லெவல்ல இருக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த டீனேஜ் பிள்ளைகள், டீனேஜ் பசங்க, நம்மளுடைய 20 வயசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாகட்டும், ஆண் குழந்தைகளாகட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல அடர்த்தியான முடியோட, அழகான நகங்களோட, நல்ல ஸ்கின் பளபளப்பா இருக்கக்கூடியது, முக லட்சணமாக ரொம்ப அழகான தோற்றத்துல இருப்பாங்க. அதாவது கருப்பா இருக்கிறாங்க, சிவப்பா இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, பட் எந்த மாதிரியான கலர்ல இருந்தாலும் அவங்க ஒரு ஷைனிங்கா, ஒரு பளபளப்பா, ஒரு அட்ராக்டிவான தோற்றத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது யூனிவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இளமையில கொடுக்கக்கூடிய கிஃப்ட். இதே இளமையில நம்ம அழகா இருக்கக்கூடிய நாம் யாராக இருந்தாலும் ஏஜ் ஆக ஆக அதனுடைய ப்ராசஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ உதாரணமா சொல்றேன், நம்மளோட சயின்டிபிக் ப்ரூஃப் பிரகாரம், கிளினிக்கல் ப்ரூஃப் பிரகாரம் 20 வயசுக்கு மேல யாராக இருந்தாலும் வருஷத்துக்கு 1% அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது, நம்மளுடைய பாடி சிந்தசைஸ் பண்ணக்கூடிய இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு பிறந்த நாள் நீங்க கொண்டாடிட்டீங்கன்னா அதுல இருந்து 1%, போன வருஷம் பண்ண ப்ரொடக்ஷன்ல இருந்து 1% குறையும். அப்ப 20 வயசுல இருந்தே நம்மளுடைய இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு 20 வயசுல இருந்து குறையுது அப்படின்னா ஒரு 50 வயசு இருக்கக்கூடிய நபருக்கு 30% குறைஞ்சு போயிருக்கும். 30 வருஷத்தை கடந்துட்டாரு. 20 to 50 வயசு அப்படின்னா அந்த 30 வயசு காலகட்டத்துல 30% கொலாஜன் ப்ரொடக்ஷன் காணாம போயிருக்கும். அதுவே ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 50% காணாம போயிடும். இப்ப ஆரம்ப காலங்களில் நம்மளுடைய நகமோ நம்மளுடைய முடியோ உதிர்ந்து போகும்போது ஈஸியா அழகா வளர்ந்து வரதை நீங்க பார்க்க முடியும். நம்மள என்ன மாதிரியான ஒரு அடிப்பட்டா கூட டக்குன்னு நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் நார்மல் பொசிஷனுக்கு வர்றதை நம்மளால பார்க்க முடியும். ஆனா ஏஜிங் ப்ராசஸ், ஏஜ் ஆக 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 இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நின்று போயிட்டே இருக்கும். இதனாலதான் நம்மளுடைய உடல்ல, நம்மளுடைய கண்கள்ல, நம்மளுடைய கன்னத்துல, நம்மளுடைய கைகள்ல சுருக்கங்கள் வர்றதை பார்க்க முடியும். கருப்பு, அதாவது ஆர்டிபிஷியலான ஒரு கருப்பான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறத பார்க்க முடியும். நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு ஸ்கின் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உடல் வந்து தோற்றத்துல அந்த அழகு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறத நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய டிமாண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்கள்ல ஒண்ணு வந்து கொலாஜன். இந்த கொலாஜனை தான் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும், அவங்க ஜப்பான்ல இருக்கிறதா சரி, அமெரிக்காவில இருந்தா சரி, இங்கிலாந்துல இருக்காங்க சரி, யாருமே இன்னைக்கு இணையத்துல போய் தேடினீங்கன்னா நிறைய பேரு தன்னோட அழகுக்காக, நம்மளுடைய வசீகரத்துக்காக, நம்மளுடைய முக பளபளப்புக்காக, நம்மளுடைய நகங்கள் அழகாக வளரணுன்றதுக்காக, முடி அழகாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டேக் ப்ராடக்ட் தான் கொலாஜன். இந்த கொலாஜன் 2 வகைகள்ல இருக்கும். ஒன்னு நேச்சுரல் சோர்ஸ்ல வெஜ் சோர்ஸ், இன்னொன்னு வந்து மெரைன் சோர்ஸ், கடல்ல இருந்து இருக்கக்கூடிய மெரைன் சோர்ஸ். வெஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேர், அது அவ்வளவு எஃபெக்டிவ் இல்லை. ஆனா மரைன் சோர்ஸ் அப்படிங்கிறது தான் உலகத்துல இருக்கக்கூடிய கொலாஜன்கள்ல நமக்கு பாடி சிந்தசைஸ் பண்றதுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது மரைன் கொலாஜன் தான். இந்த மெரைன் கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடுகள், உலக நாடுகள் எல்லாரும் மெரைன் கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தாலும் வேர்ல்டுலயே 2 கண்ட்ரிஸ் மட்டும் தான் டாப் ரேங்கிங்ல இருக்காங்க. ஒன்னு வந்து கொரியா, இன்னொன்னு வந்து ஜப்பான். கொரியாவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் கொலாஜனை விட ஜப்பானீஸ் கொலாஜன் அப்படிங்கிறது வேர்ல்டுல குவாலிட்டியில நம்பர் 1. இந்த கொலாஜன்ல ஒரு 5 வகையான கொலாஜன்ஸ் இருக்கு. கொலாஜன் பெப்டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலாஜன்ல 5 வகைகள் இருக்கு. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5. மேக்சிமம் நம்ம பாடி அதிகமா சிந்தசைஸ் பண்றது, நம்மளுடைய பாடி முழுமையா கட்டமைக்கிறது கிட்டத்தட்ட 95% டைப் 1 புரோட்டீன் தான். டைப் 1 கொலாஜன் புரோட்டீன் தான். அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் அது பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைப் 1 கொலாஜன் புரோட்டீன் தான். இது ஒரு மெரைன் சோர்ஸ் தான். இந்த ப்ராடக்ட்டை சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு 120 days ஒரு டார்கெட்டா வச்சுட்டு சாப்பிட்டுட்டே வரும்போது இது ரொம்ப அழகான, குடிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சுவையோட இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நாம இத மேனுஃபேக்சரிங் பண்றது இல்ல, டைரக்டா ஜப்பான்லயே
அதாவது உலகத்திலேயே நம்பர் 1 கொலாஜன் அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் கொலாஜன். ஜாப்பனீஸ் கொலாஜன்லயே நம்பர் 1 இருக்கிறது வந்து இன்ஜா கொலாஜன். இன்ஜா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான் வேர்ல்டுல நம்பர் 1. அந்த இன்ஜாங்கிற பிராண்ட்ல ஃபர்ஸ்ட் நாம வந்து என்ன பண்றோம், ப்ராடக்ட் மட்டும் தனியா, கொலாஜன் மட்டும் தனியா எடுத்துட்டு நாம இந்தியாவில சில இன்கிரியன்ஸை இன்பில்ட் பண்றோம். இப்போ நம்ம பாடி வந்து கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில விட்டமின்ஸும் மினரல்ஸும் தேவைப்படும். ஜிங்க் இந்த மாதிரி இன்கிரியன்ஸ் எல்லாம் இருந்தாதான் நம்மளுடைய புரோட்டீன் இது கொலாஜன் பெப்டைடா கன்வெர்ட் பண்ண முடியும் நம்ம பாடியால. இதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது நம்மளுடைய புரோட்டீன் மெட்டபாலிசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ நாம ஜென்ரலா நம்மளுடைய பாடிக்கான ஒரு எபிலிட்டியை கொடுக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய கொலாஜன் பெப்டைடுங்கிறது இன்னைக்கு நமக்கு தேவைக்கு பூர்த்தி பண்ணாலும் கூட நம்மளோட பாடியை நேச்சுரலா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம புரோட்டீன் சாப்பிடுறோம். அந்த புரோட்டீனை வந்து கொலாஜனை கன்வெர்ட் பண்றதுக்கு தேவையான அடிஷனல் இன்கிரியன்ஸை நாங்க இதுல இன்புட் பண்ணி கொடுக்குறோம். அதனால நம்மளுடைய பெஸ்ட் கொலாஜன். இத காலையில எனி ட்ரிங்கோட இதை சாப்பிடலாம். யாரெல்லாம் ஒரு அழகான ஒரு ஸ்கின் நம்மளுக்கு வேணும், முகம் வந்து பொழிவா இருக்கணும், நம்ம பியூட்டி பார்லர் போறோம் போல ஒரு பியூட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணல, இதெல்லாம் விட உள் அழகு நம்ம இன்னர் பியூட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு தேவை நமக்கு வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்ல மெயினா நம்ம பாடி சிந்தசிஸ் பண்றதுதான் முக்கியமான விஷயம். அதுல நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய அந்த புரோட்டீன் அப்படிங்கிறது வித்தின் 30 டேஸ்லயே நம்மளுக்கு ஒரு அருமையான மாற்றத்தை கொடுக்க முடியும். ஸ்கின் லெவல்ல ஆகட்டும், ஸ்கின்னோட டோனிங், அதனுடைய பளபளப்பு, அதனுடைய ஹைட்ரேஷன், இதுல எல்லாத்துலயுமே ஒரு அழகான ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மரைன் கொலாஜன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அழகான நகங்கள், அழகான முடி, அடர்த்தியான முடி, இதெல்லாம் ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னா அவங்க விரும்ப வேண்டிய ப்ராடக்ட் வந்து மரைன் கொலாஜன் தான். சோ உலக அளவுல இன்னைக்கு விற்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ்கள்ல ரொம்ப அதிகமாக விற்கக்கூடிய ஒரு பியூட்டி ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி விரும்பக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து மரைன் கொலாஜன். இதை பத்தி நம்ம பேசணும்னா ஒரு 2 to 3 மணி நேரம் பேசுற அளவுக்கு சப்ஜெக்ட் இருந்தாலும் கூட நம்மளுடைய நேரம் கருதி இதை நான் ஷார்ட்டா இதை முடிச்சிடறேன். அடுத்து ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்கக்கூடிய டைம்ல இந்த ப்ராடக்ட் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்களை நம்மளால பேசலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது வித்தின் 3 to 4 மந்த்ஸ்க்குள்ளார ஒரு மிராக்கிளான ரிசல்ட்ஸை நம்மளோட பாடியில ஆகட்டும் அல்லது நம்மளுடைய முகங்கள்ல, நம்மளோட கை கால்கள்ல நம்மளே நாம பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தோற்றத்தை மாத்துறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் உலக அளவுல. இந்த மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மெயினா சும்மா வந்து நோய்க்கான தீர்வுகளை தேடிக்கிட்டு இருக்கிறத விட வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தையும் நம்மளுடைய மூளையும் பாதுகாக்கக்கூடிய பிரைன் ஒன் ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஹேருக்கு தனியா ப்ராடக்ட் இருக்கு, ஐக்கு தனியா ப்ராடக்ட் இருக்கு, தைராய்டுக்கு இப்ப லான்ச் ஆக போகுது, அப்புறம் லங்ஸ்க்கு தனியா ப்ராடக்ட் இருக்கு, ஹார்ட்டுக்கு தனியா ப்ராடக்ட் இருக்கு, லிவருக்கு தனியா ப்ராடக்ட் இருக்கு, ப்ராஸ்டேட் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு 45 to 50 வயதை கடந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் வீக்கம். இதுக்கு நேரடியான மருத்துவம் கிடையாது. ஜெனரலா அது ஒரு ஏஜிங் ப்ராசஸ்ல நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரான் வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரானா கன்வெர்ட் ஆகும் போது ஏற்படக்கூடிய அந்த வீக்கம் அப்படிங்கறத ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல இது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட இது வயசு ஆக ஆக நிறைய பிரச்சனைகளை வயதான ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. யூரின் இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு யூரின் டிராப்பா போகும், யூரின்ல வந்து ஸ்பீடு இருக்காது. அதே மாதிரி யூரின் அதாவது அர்ஜ் யூரினை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான சூழல்ல இருப்பாங்க. அடிக்கடி யூரின் போவாங்க, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். இது நாள்பட இது அப்படியே இந்த யூரின் ஃப்ரீக்வெண்ட் யூரின் இருக்கு அல்லது டிராப்பிங் இருக்கு அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும், அவங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். அது நாள்பட என்ன ஆகும், ப்ராஸ்டேட் கேன்சராகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான சப்ளிமெண்டரி ப்ராடக்ட், ஒரு நியூ ஃபார்முலால நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் வந்து சிறப்பான ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஒவ்வொரு ஆர்கனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட போனுக்கு, நம்மளுடைய மூட்டுக்கு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, தைராய்டு சம்பந்தமான இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வர்றதுக்கு முன்னாடி காக்கிறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் லான்ச் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஆஸ்ட்ரோனியா 1 பிரைவேட்ஸ் லிமிடெட் ஃபர்ஸ்ட் பேஸ்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 70 ப்ராடக்ட்களை ஊட்டச்சத்துக்கள் மற்றும் இந்த பர்சனல் கேர் ரேஞ்ச்ல ஒரு 70 ப்ராடக்ட்ஸை ஃபர்ஸ்ட் இயர்ல, அதாவது ப்ரீ லான்ச்சிங் பீரியட்லயே லான்ச் பண்ணிடும் அப்படின்றக்கான ஒரு டார்கெட்டோட இவங்க டிராவல் பண்றாங்க. இதுவரை 55க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்களை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 15 ப்ராடக்ட் கடந்த
அடுத்த 3 மாதங்கள்ல இவங்க லான்ச் பண்ணிடுறாங்க. டோட்டலி 70 ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர். அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல பெயர் எடுத்த ப்ராடக்ட்களை கூட இந்தியாவில் அவங்க அதே சேம் ஃபார்முலாவில் லான்ச் பண்றாங்க. நம்ம கிட்ட பேஸ்ட் இருக்கு, சோப் இருக்கு, சானிட்டரி பேட்ல ஆனையான் பேட் நம்ம கிட்ட இருக்கு, இன்டர்நேஷனல் குவாலிட்டி, இந்தியன் பிரைசிங். அதே மாதிரி பர்சனல் கேர்ல வந்து ஒரு 3 பிராண்ட்ல நம்மளோட பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமைஸ்டு ஃபார்முலேஷன்ஸ். மற்ற ஊட்டச்சத்துக்கள் கம்பெனிகளுக்கும், மற்ற இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் கம்பெனிகளுக்கும், மற்ற ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே கஸ்டமைஸ்ட். ஒரு போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்துக்காக நம்ம ஜென்ரலா நம்ம ஒரு கம்பெனில ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னா, அது ட்ரெடிஷனலா இருந்தாலும் சரி, டைரக்ட் செல்லிங்கா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கம்பெனில நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுவோம்னா நிறைய இன்கிரியன்ஸை தேடி தேடி வாங்கி சாப்பிடுவோம். அல்லது ஒரே கம்பெனில நிறைய இன்கிரியன்ஸை நம்ம காம்பினேஷனா வாங்குவோம். ஆர்த்தோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குர்குமின் வாங்குவோம், போஸ்விலா செரட்டா வாங்குவோம், குளுக்கோசமைன் வாங்குவோம், அப்புறம் கொலாஜன் பெப்டைட் வாங்குவோம், அதே மாதிரி ஒமேகா 369 வாங்குவோம். இது எல்லாமே நம்மளுடைய ஜாயிண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 3 to 6,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு செலவு இருக்கு. பட் நம்மளோட ஆஸ்ட்ரோனியா ஒன்ல நான் சொல்ல எல்லா இன்கிரியன்ஸும் ஒரே ப்ராடக்ட்ல இருக்கும். அதுவும் ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற ஃபார்முலால இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸோட சேர்த்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், நம்மளுடைய ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் காம்போ இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ப்ராடக்டா நமக்கு. இத்தனை காம்பினேஷன் சாப்பிட்றதை விட ஒரே ஒரு ஆர்த்தோவன் சாப்பிட்டாலே ரெக்கவரி ஆயிடலாம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்டும் கஸ்டமைஸ்டா இருக்கும். சோ நிறைய பிராண்ட்ஸ் நம்மகிட்ட பர்சனல் கேர்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஹில்ஸ் அண்ட் பீச்சஸ்ல ஹோலிவரா கிரீம் இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கான கிரீம். மாய்ஸ்சரைசிங் லோஷன் இருக்கு, ஹில்ஸ் அண்ட் பீச்சஸ்ல சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கு, ஃபேஸ் வாஷ் இருக்கு, எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு. இதே மாதிரி ஆம்ரான் ஆம்பர் 1 அப்படிங்கிற பிராண்ட், நம்மளுடைய ஓன் பிராண்ட் ஆம்பர் 1 அப்படிங்கிற பிராண்ட்ல மாய்ஸ்சரைசிங் லோஷன் இருக்கு, சோ ஃபேஸ் வாஷ் இருக்கு, ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்கு, டோனர் இருக்கு. இந்த மாதிரி 3 பிராண்ட்ல நம்மகிட்ட பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் இருக்கு. நன்றியோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.